தமிழால் இனியும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ தலைக்கவசம். அதாவது ரொம்பவே முக்கியமாக பைக்கர்ஸ்க்கு தேவைப்படக்கூடிய அந்த ஹெல்மெட் எப்படி நம்ம சூஸ் பண்ணலாம். அன்றாட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஹெல்மெட்டில் நிறைய விதங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி இருக்கிற இந்த வீடியோ. நீங்கள் பார்த்துருக்கிறது Auto4v தமிழ். என்னுடைய பேர் விஜய். வாங்க இன்றைக்கி இருக்கிற வீடியோக்குள்ளே போகலாம். தலைக்கவசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெல்மெட்டில் நிறைய விதமான டைப்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற டைப் ஓப்பன் ஃபேஸ் ஹெல்மெட், ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட், ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட். ஸோ அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் பைக் யூஸ் பண்ணுறவங்கலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ஹெல்மெட் அப்படின்னு சொல்லக்கூடிய வீகா ஆஃப் ரோடு ஹெல்மெட் இதெல்லாமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு எந்த மாதிரியான ஹெல்மெட் உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்றத பார்த்துட்டு உங்களுக்கு எது தேவையோ உங்களுடைய விலைக்கேற்ப நீங்கள் சூஸ் பண்ணுறது போல் ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த விதமான ஹெல்மெட்டை சூஸ் பண்ணுறீங்களோ அதோடைய சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸை பார்த்திங்க அப்படின்னா 1-2 தடவை பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராகவே செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஒரு ஹெல்மெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சேஃப்டி வைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இன்கேஸ் நம்ம ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அஃபெக்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹெட். ஸோ ஒரு தலையில் பார்த்தீங்கன்னா ஏதாவது அடிபட்டுச்சோ ஏதாவது ஆச்சு அப்படின்னா டேரெக்டாக மூளை சாவு அடையிறதோ இல்லை பார்த்தீங்கன்னா உயிர் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் எடுக்க போகிற ஹெல்மெட் விலை கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் சேஃப்டி வைஸில் ISI எல்லாம் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். ஹெல்மெட்டுடைய சைஸை நம்ம செக் பண்ணி வாங்குறது ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா சில பேருடைய ஹெட்டோட சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கலாம், சில பேருக்கு கம்மியாக இருக்கலாம். அதனால் எது நம்மளுக்கு தலை பெருசாக இருக்கோ எந்த சைஸ் நம்மளுக்கு சூட் ஆகுதோ அதை பார்த்து வாங்குறது ரொம்பவே ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் வாங்கிட்டதுக்கு அப்புறம் தான் தலையில் போட்டு பார்க்குறாங்க. ஸோ அப்படி பார்க்குறது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்காது. சில பேருக்கு ஹெல்மெட் பெருசாக இருக்கும், சில பேருக்கு சின்னதாக இருக்கும். அதனால் நீங்கள் ஆன்லைன்லேயே செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெல்மெட்டோட சைஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஸோ இல்லை ஆன்லைனில் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா இருக்கும் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. டைரக்டா விசிட் பண்றவங்களுக்கு பிரச்சனை இருக்காது, தலையில போட்டே வாங்கிக்கலாம். ஹெல்மெட்டுடைய பேட் குவாலிட்டியா இருக்கா அப்படிங்கறத கண்டிப்பா நம்ம செக் பண்ணி வாங்கணும். அப்படின்னா என்ன அப்படின்றத கிளியரா பார்க்கலாம். ஹெல்மெட் பேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹெல்மெட்டுக்கு உள்ளுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பாஞ்ச் போல கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஃபுல்லா ஸ்பாஞ்சஸ் தான் இருக்கும். அந்த ஸ்பாஞ்ச் பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கா, சிலது பாத்தீங்கன்னா சரியா ஒட்டாம அந்த இது எல்லாமே பேத்துக்கிட்டு வராம இருக்கும். ஸோ அதனால அதை செக் பண்ணி வாங்குறது பெஸ்ட்டான சாய்ஸா இருக்கும். கண்டிப்பா அந்த ஸ்பாஞ்ச் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஏன்னா நம்ம இன்கேஸ் நம்ம ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா நான் முன்கூட்டியே சொன்னது போல ரொம்பவே டேமேஜ் உங்களுக்கு அந்த ஸ்பாஞ்ச் எதுவுமே கிளியராக இல்லை அப்படின்னா உங்களுடைய மண்டே பார்த்தீங்கன்னா அடிபடுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் வைஸில் உள்ளே இருக்கக்கூடிய பேட்ஸ் எல்லாத்தையும் 1-2 தடவை குவாலிட்டி வைஸில் செக் பண்ணிவிட்டு வாங்க. ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா அப்படின்னா கூட சரியாக இல்லை அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணிடுங்க. கண்டிப்பாக ஹெல்மெட்டில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராப்பையே நம்ம செக் பண்ணி வாங்கணுங்க. அதில் நிறைய வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஹெல்மெட்டில் கொடுத்துருக்கூடிய ஸ்ட்ராப்பை பார்த்தீங்கன்னா நம்ம 1-2 தடவை செக் பண்ணி வாங்கணும். ஏன்னா நிறைய டைப்ஸ் இருக்கிறதுனால ஒன்று பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ராப்பை கழட்டி மாட்டுறது போல இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளிப் லாக்கில் கொடுத்துருப்பாங்க. இன்னும் சிலது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அது அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் எதுவும் பண்ண முடியாது. ஸோ இன்கேஸ் நீங்கள் ஒரு ஸ்பீட் பிரேக்கரோ இல்லை எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அப்படி ஏறி இறங்கும் போது உங்களுக்கு ஹெல்மெட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி தூக்கி போட்டால் போல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு அன்கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு ஃபீல் ஆகும். கண்டிப்பாக கண்ணை மறைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது நீங்கள் ஸ்ட்ராப் சரியாக வாங்கலை அப்படின்னா. அதனால் 1-2 தடவை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அதை மட்டும் கரெக்டான சைஸில் ஃபிட் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்புறம் ஹெல்மெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேஷியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த கிளாஸஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் வெயிலெல்லாம் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சன்ஷேட் அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணில் டேரெக்டாக ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால உங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு கிரியேட் பண்ணும். நைட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஷியல் அதிகமாக யூஸ்ஃபுல்லாக இருக்காது. உங்களுக்கு கிளாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இருட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அதனால் அதையும் 1-2 தடவை நல்லா செக் பண்ணி வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கலர்ஸ் ரொம்பவே சூஸ் பண்ணுவாங்க. நான்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளூ பல்சரை வச்சிருந்தாலும் கூட கலர் அதுக்கு ஈக்குவலாக மேட் ப்ளூவோ இல்லை பார்த்தீங்கன்னா மேட் பிளாக் அந்த மாதிரியான கலர்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஷைனி கலர்ஸும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு எது சூஸபுளாக இருக்கோ அதை கண்டிப்பாக பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்ததாக ஹெல்மெட் எந்தெந்த ஹெல்மெட்லாம் நல்லா இருக்குது, என்னென்ன ப்ரைஸில் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். மீண்டும் நல்ல ஒரு பதிவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும் பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணிங்க. கிவ்அவேஸ் போயிட்டு இருக்கு, கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பை பெற்றுருங்க. மீண்டும் நல்ல ஒரு பதிவில். நன்றி, வணக்கம்.